வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் சக்தி வழிபாடு. இதில் அடுத்தது பகுதி 7வது. நேற்று போட்ட பதிவு இன்றைக்கி பாதி படிக்க போகிறேன். லலிதா திரிபுர சுந்தரி. இதுக்கு முன்னாடி 6 பதிவுகள் போட்டிருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள், மற்ற பதிவுகளையும் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லலிதா திரிபுர சுந்தரி தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க பரமேஸ்வரரின் மீதே கணை தொடுத்தான் மன்மதன். அதன் பலனால் அவருடைய நெற்றிக்கண்ணின் அக்னியால் எரிந்து சாம்பலானான். சித்திரசேனன் என்ற கணநாதன் அந்த சாம்பலை கொண்டு ஒரு வடிவத்தை அமைத்தான். பரமேஸ்வரனின் பார்வை அந்த வடிவத்தின் மீது பட பண்டன் உருவானான். அவன் பரமேஸ்வரனை வேண்டி 60,000 ஆண்டுகள் பெருவாழ்வும், எதிரிகளின் அஸ்திரங்களால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும், எதிரிகளின் பலத்தில் பாதி தனக்கு சேர்ந்துவிட வேண்டும் என்றும் வரம் பெற்றான். சுக்கிரனை குருவாக கொண்டு மகேந்திர மலையின் அருகில் கடற்கரையில் மயனால் நிர்மாணிக்கப்பட்ட சோனிதபுரத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தான். அந்நகரம் 100 யோஜனை விஸ்தீரணம் கொண்டது. சூன்யம் என்ற பெயரிலும் அந்நகரம் அழைக்கப்பட்டது. அவன் சம்மோகினி, குமுதினி, சித்ராங்கி, சுந்தரி எனும் தன் 4 மனைவிகளுடனும் புத்திரர்களுடனும் ஆட்சி செய்யும் போது தான் பெற்ற வரங்களின் மகிமையால் கர்வம் கொண்டு தேவர்களை துன்புறுத்தி வந்தான். தேவர்கள் இமயமலையில் உள்ள இந்திரபிரஸ்தம் எனும் இடத்தில் அமர்ந்து பராசக்தியை குறித்து தியானம் செய்தனர். சக்தி அவர்கள் முன் தோன்றாத காரணத்தால் தங்கள் உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றாக அறுத்து 1 யோஜனை அளவில் உள்ள யாக குண்டத்தில் ஆகுதியாக்கினர். இறுதியின் தங்களையே ஆவிர்பாகமாக யாக குண்டத்தில் போட முனைந்த போது தேவி தோன்றினாள். தேவியின் கடைக்கண் பார்வைப்பட்ட மாத்திரத்திலேயே அனைவரும் முன்போல் ஆயினர். தேவியை லலிதா சத்வராஜம் எனும் துதியால் துதித்தனர். தேவியை சிம்மாசனத்தில் அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்து பார்க்க விரும்பினர். முதலில் தேவிக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தனர். பரமேஸ்வரன் காமேஸ்வரனாக தேவியை மணந்தார். வாடா மலர் மாலைகளால் ஆனதும் நினைத்த இடத்திற்கு செல்லும் குசுமாகரம் எனும் விமானத்தில் தேவி காமேஸ்வரனுடன் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தாள். தேவர்கள் புடைசூழ பட்டாபிஷேகமும் வெகு விமர்சையாக நடந்தது. பக்தர்களின் விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்த தேவி காமேஸ்வரி என்று வணங்கப்பட்டாள். சக்கரராஜம் என்ற பெயர் கொண்ட ரதத்தில் அமர்ந்து சேனைகள் புடைசூழ பண்டாசுரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டாள் லலிதா தேவி. திரைலோக்கிய மோகன சக்கரம், சர்வாசா பரிபூரக சக்கரம், சர்வ சம்சோபன சக்கரம், சர்வ சௌபாய தாயக சக்கரம், சர்வார்த்த சாதக சக்கரம், சர்வ ரக்ஷாஹர சக்கரம், சர்வ ரோகஹர சக்கரம், சர்வ சித்தி பிரத சக்கரம், சர்வானந்தமய சக்கரம் எனும் 9 சக்கரங்கள் கொண்ட தேரில் லலிதா பரமேஸ்வரி ஆரோகணித்தாள். இந்த மகா திரிபுர சுந்தரி அம்பிகை உதிக்கின்ற செங்கதிர் போல் 1000 மடங்கு ஒளியுடன் பிரகாசிப்பவள். 3 கண்கள், 4 திருக்கரங்கள் கொண்டவள். இவள் திருக்கரங்கள் தாங்கியுள்ள பாசத்தில் இருந்து அஸ்வாரூடா தேவியும், அங்குசத்திலிருந்து சம்பத்கரி தேவியும், கரும்பு வில்லிலிருந்து ராஜ மாதங்கியும், கமலம், கைரவம், சிவந்த கல்ஹாரம், இந்தீவரம், சககாரம் எனும் 5 வகை மலர்களான புஷ்ப பானங்களிலிருந்து வாராகியும் தோன்றியதாக லலிதோபாக்யானம் கூறுகிறது. வாராகி தேவி காட்டு பன்றிகளால் இழுக்கப்படும் கிரி சக்கர ரதத்திலும், மாதங்கி தேவி கேய சக்கர ரதத்திலும் தேவிக்கு போரில் துணை புரிய தொடர்ந்தனர். மாதங்கியின் கையில் உள்ள கிளியிலிருந்து தோன்றியதே தனுர்வேதம் என்று அழைக்கப்படுகிறது. லலிதையின் சேனை சோனிதபுரத்தை அடைந்ததும் பண்டாசுரனின் படையுடன் மோத பெரும் யுத்தம் நடந்தது. பண்டாசுரனின் புத்திரர்களும் சகோதரர்களும் அழிந்தனர். அதனால் அதிர்ச்சியுற்ற பண்டாசுரனின் சகோதரர்களில் ஒருவனான விஷுக்ரன் என்பவன் விக்ன யந்திரத்தை செய்து எரிய தேவியின் சக்திகள் செயலற்று போயினர். இதை அறிந்த பரமேஸ்வரனை பார்க்க இருவரின் முகத்திலிருந்தும் தோன்றிய பேரொளி மகா கணபதியாக மாறி தன்னுடைய தந்தத்தால் விக்ன யந்திரத்தை பொடி பொடியாக்க தேவியின் சக்திகள் மீண்டும் வலிமை பெற்றனர். அதனால் மகிழ்ந்த லலிதை எந்த பூஜையிலும் முதல் பூஜை மகா கணபதிக்கே எனும் வரத்தை அவருக்கு அருளினாள். போரில் 4ஆம் நாள் இறுதியில் பண்டாசுரன் வதம் செய்யப்பட்டான். தேவர்கள் மகிழ்ந்து லலிதா பரமேஸ்வரியான திரிபுர சுந்தரியை பல்வேறாக போற்றினர்.
பிரம்மாதி தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க லலிதா திரிபுர சுந்தரிக்கு ஸ்ரீபுரம் அமைக்கப்பட்டது. அதில் வீற்றிருந்து அகில லோகங்களையும் அம்பிகை பரிபாலித்துக் கொண்டு வருகிறாள். மகா திரிபுர சுந்தரியின் பஞ்சதக்ஷாசரி மந்திரம் க ஹாரத்தில் தொடங்குவது, ஹ காரத்தில் தொடங்குவது, ச ஹாரத்தில் தொடங்குவது என 3 வகைகளில் பிரசித்தமானது. அதில் முதல் வகைக்கு காதி வித்யை என்றும், இரண்டாவது வகைக்கு ஹாதி வித்யை என்றும், மூன்றாவது வகைக்கு சாதி வித்யை என்றும் பெயர்கள். மன்மதனாகிய காமன் இந்த அம்பிகையை காதி வித்யாவாகவும், லோபமுத்ரா அம்மையார் ஹாதி வித்யாவாகவும், நந்தியம்பெருமான் சாதி வித்யாவாகவும் இவளை உபாசனை செய்து பேறு பெற்றனர். அகில உலகங்களுக்கும் அவற்றின் இயக்கங்களுக்கும் அவள்தான் காரணம் என்று வேதங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த உண்மையை அபிராமி பட்டர் அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே என்கிறார். தேவியின் பாதங்கள் எவ்வளவு மகிமை வாய்ந்தது தெரியுமா? மண்ணுலக மனிதரும் விண்ணுலக தேவரும் மரணத்தையே வென்ற முனிவர்களும் அவளுடைய திருவடிகளை தொழும் அடியார் கூட்டத்தில் உள்ளனர். மார்க்கண்டேயர் கூட தேவியை வழிபட்டே மரணத்தை வென்றார் என்று திருக்கடவுர் புராணம் கூறுகிறது. இதைத்தான் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே என்று பட்டர் பாடினார். அந்த பராசக்தியான லலிதா திரிபுர சுந்தரியின் பாதார விந்தங்களை சரணடைவோம். ஏதும் அறியாதவர்கள் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து வழிபட்டாலும் அருள் புரிவாள். அதுவும் தெரியாதவர்கள் அம்மா என்று அழைத்து வணங்கினாலும் அருள்பவள். லலிதா சகஸ்ரநாமம் லலிதா திரிசதி, சௌந்தரிய லஹரி, மந்திர மாத்ருகா, புஷ்பமாலா, லலிதா பஞ்சரத்னம், ஸ்ரீவித்யா, சபர்யா பத்ததி போன்ற நூல்கள் ஸ்ரீமாதாவின் பெருமைகளை பேசுகின்றன. ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு இந்நூல்கள் அரிய வரப்பிரசாதம் ஆகும். பாசம் இச்சா சக்தியாகவும், அங்குசம் ஞான சக்தியாகவும், கரும்புவில் புஷ்ப பானங்கள் கிரியா சக்தியாகவும் செயல்படுகின்றன. சந்திரன், குபேரன், லோபாமுத்திரை, மன்மதன், அகத்தியர், நந்தி, சூரியன், திருமால், ஸ்கந்தன், சிவன், துர்வாசர் போன்றோர் இந்த அம்பிகையை உபாசித்தவர்களில் அதிமுக்கியமானவர்கள். பரம்பொருளில் இச்சாசக்தியே திரிபுர சுந்தரி. இந்த தேவியின் அத்தியாத்ம வடிவம் நம் நெற்றியின் புருவ மத்தியில் உள்ளது. அதனை லலிதா சகஸ்ரநாமத்தின் 593 மற்றும் 594 நாமாக்கள் விளக்குகின்றன. தேவி உறையும் இடம் கழுத்து, விசுத்தி சக்கரம். 3வது இடம் ஹிருதயம். இதை லலிதா சகஸ்ரநாமத்தின் 591 மற்றும் 592, 595 மற்றும் 596 சிரஸ்திதா, சந்திரனிபா மற்றும் ஹிருதயஹஸ்தா, ரவி பிரக்யா நாமாக்கள் விளக்குகின்றன. இந்த தேவி சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் மற்றும் அக்னி மண்டலம் என்று 3 இடங்களில் நம் சரீரத்தில் அத்தகைய ஒளிகளுடன் வீற்றிருக்கும் காரணத்தால் திரிபுர சுந்தரி என்று பெயர் பெற்றாள். திரிபுர சுந்தரிக்கு மாத்ருகா வர்ணரூபிணி என்ற பெயரும் உண்டு. அதன் பொருள் எழுத்தின் வடிவம் மற்றும் எழுத்தின் ஒளி வடிவம் உடையவள் என்பதாகும். நாம் பேசும் ஒவ்வொரு எழுத்தும் தேவியின் வடிவத்தையே குறிக்கும். அதனால் நல்ல வார்த்தைகளையே பேசியும் கேட்கவும் வேண்டும் என்பதாகிறது. குங்குமம் போல் சிவந்த நிறம், முக்கண்கள், மாணிக்க கிரீடம், சந்திரகலை, புன்முறுவல் பூத்த முகம், செந்தாமரை மலர்கள், இவற்றுடன் தன் இடது காலை செந்தாமரை மலர்கள் போன்று கடார்கல எந்திரத்தின் மீது வைத்துக்கொண்டு பக்தர்களுக்கு அருளும் வடிவில் லலிதா தேவி அருட்காட்சி அளிக்கிறாள். இடையில் ஒட்டியானம் அணிந்துள்ளாள். 2 செவிகளிலும் எழிலோங்கி பொலியும் தாடகங்களின் ஒளி கன்னத்தில் வீசுகிறது. நிறைமதி முகத்தினள், மன்மதனின் வில் போன்ற புருவங்கள், சண்பகமலர் போல் நாசி, கருணை மழை பொழியும் கண்கள். தேவி தன் நெற்றியில் கஸ்தூரி திலகம் அணிந்துள்ளாள். முத்துகளும் வைரங்களும் பதிக்கப்பெற்று கிரீடம் அங்கு உறையும்படி பெற்ற பேருதான் என்னவோ. திங்கட்பிறை அங்கே ஒளிர்ந்து துலங்குகிறது. அம்பிகைக்கு சர்வாபரண பூஷிதா என்று ஒரு திருநாமம் உண்டு. நவமணி மகுடம் முதல் மாணிக்க பாதுகைகள் வரை 26 வகையான ஆபரணங்களை தேவி சூட்டிக் கொண்டிருப்பதாக கல்பசூத்திரம் எனும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை ஒவ்வொன்றும் ஒரு தத்துவத்தை குறிக்கும். முத்து மாலை வெண்ணிறம், இது ஞான பிரகாசத்தை குறிக்கும். குருவிந்தமணி என்னும்
பத்ம ராகங்கள் இழைக்கப்பட்ட கிரீடத்தை தியானித்தாலே மங்களம். விஷ்ணு பக்தி போன்றவை அதிகரிக்கும். சூரிய சந்திரனே தாடகங்களாய் பொழிகின்றன. பெண்களுக்கு காதணிகள் முக்கியமானவை. தேவி, உன் தாடக மகிமையால் தான் ஈசன் ஆலகால விஷத்தை அருந்தியும் உயிரோடு இருக்கிறார் என்கிறார் ஆதிசங்கரர் தன் ஆனந்த லகரியில். மேலும் அபிராமி பட்டருக்காக அமாவாசையை பௌர்ணமியாக்கியதும் தேவியின் தாடகம்தான். திருமூலர் திருமந்திரம் 4ஆம் அத்தியாயத்தில் சக்தி பேதம் என்று 30 பாடல்களில் அம்பிகையின் பெருமைகளை பறைசாற்றுகிறார் ஆதிசங்கரர். அம்பிகையின் இரு புறங்களிலும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் வீசுகின்றனர். வசின்யாதி வாக் தேவதைகள் இவர்களே. தேவியின் ஆணைப்படி திருமேச்சூரில் லலிதா சகஸ்ரநாமத்தை இயற்றியவர்கள். காஞ்சிபுரம் காமாட்சிக்கு முன் உள்ள ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட எந்திரத்தினுள் அருள்பவர்கள். அரக்கோணம் அருகிலுள்ள திருமால்பூரில் அஞ்சனாட்சி அம்பிகையின் பீடத்தில் இந்த 8 தேவதைகளும் நின்று அருள்கின்றனர். செல்வ வளம் எவ்வளவு இருந்தாலும், கற்ற கல்வி மிகுந்திருந்தாலும் நாம் பிறருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தவே அவர்கள் இருவரும் அம்பிகைக்கு பணிவிடை செய்கின்றனர் எனலாமோ? கணபதியும் கந்தனும் தன் தெய்வ நிலையை விட்டு அன்னையின் பிள்ளைகள் என்ற நிலையில் தேவியை வணங்கும் அழகுதான் என்ன? சிம்மாசனேஸ்வரி, லலிதா, வராங்குசா, திரிபுரா, மகா திரிபுர சுந்தரி, சுந்தரி, சக்கரநாதா, சக்ரினி, சக்ரேஸ்வரி, மகாதேவி, ராஜப்பிரியா, சக்கரவர்த்தினி, மகாவித்யா எனும் திவ்ய நாமாக்களால் அம்பிகையை அர்ச்சிக்க வேண்டும். லலிதா சகஸ்ரநாமத்தின் பெருமைகள். வசின்யாதி வாக் தேவதைகளால் தேவியை குறித்து துதிக்கப்பட்ட லலிதா சகஸ்ரநாமம் சக்தியுடையது. லலிதா தேவியை வழிபடும் போது இந்த வாக் தேவிகளையும் நினைத்து வழிபட்டால் அவர்கள் மகாகவிகளாக திகழ்வார்கள் என்கிறார் ஆதிசங்கரர். இது எல்லா நோய்களையும் போக்கும், சகல சம்பத்துக்களையும் பெருக்கும், அபமிருத்யுவையும் கால மிருத்யுவையும் தடுத்து நிறுத்தும், நீண்ட ஆயுள் உண்டாகும். கோடி ஜென்மங்களில் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் உண்டாகும் புண்ணியத்தையும், காசியில் கோடி லிங்க பிரதிஷ்டை செய்த புண்ணியத்தையும், அஸ்வமேத யாகம் செய்த பலனையும், கோடிக்கணக்கான கிணறுகளை வெட்டிய பலனையும், அன்னதான பலனையும் லலிதா சகஸ்ரநாமத்தில் உள்ள ஒரு நாமாவை சொன்னாலே உண்டாகும் என்றால் அதன் பெருமையை அளவிடவும் முடியுமோ? ஸ்ரீ சக்கரத்தின் மத்திய பாகத்தில் உள்ள திரிகோணத்தை சுற்றியுள்ள முக்கோணங்களில் வசிக்கும் அதி தேவதைகளுக்கு வாக் தேவதைகள் என்று பெயர். அவர்கள் வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜைனி, சர்வேஸ்வரி, கௌலினி என்று பெயர் பெற்றுள்ளனர். தேவியின் ஆணைப்படி லலிதா சகஸ்ரநாமத்தை இயற்றி பாடியவர்கள் இவர்களே. சகஸ்ரநாமம் எனும் பெயருக்கேற்ப அம்பிகையின் 1000 நாமங்களை கொண்டது இத்துதி. இதன் மற்றுமொரு விசேஷம் என்னவெனில், புனருக்தி தோஷம் இல்லாதது இத்துதி. அதாவது ஒரு முறை வந்த திருநாமம் மறுமுறை வராது ஆக்கப்பட்டுள்ள பெருமை பெற்றது. இதை இயற்றும் முன் அதன் வசின்யாதி வாக் தேவதைகள் தேவியை பிரார்த்தித்து கொண்டு அவள் அருள் பெற்ற பிறகே இதை இயற்றினர். தேவி இந்த நாமத்தின் மகிமைகளை தேவரும் மூவரும் உலகத்தோறும் அறிந்து கொள்ள திருவுளம் கொண்டாள். அவள் ஆசைப்படி சகல அண்டங்களிலிருந்தும் தேவர்கள், பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள், முனிவர்கள், குருநாதர்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள் மற்றும் பலரையும் கொண்ட ஒரு சிறந்த சபையை கூட்டி அவரவர்களுக்குரிய ஆசனங்களில் அவரவர்களை அமரச் செய்தாள். பின் வாக் தேவதைகளுள் முக்கியமான வசினி வாக் தேவதைக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை அரங்கேற்ற உத்தரவிட்டாள். அரங்கேற்றத்தின் போது இந்த சகஸ்ரநாமத்தின் சொல் நயம், பொருள் நயம், அந்த நாமங்களில் நிறைந்து நிற்கும் தத்துவங்கள் போன்றவற்றை லலிதா திரிபுர சுந்தரி பரவசமும் ஆனந்தமும் ஆச்சரியமும் அடைந்தாள். வாக் தேவதைகளே, நான் இந்த 1000 நாமங்களால் மிக்க சந்தோஷமும் ஆச்சரியமும் அடைந்தேன். என்னை பற்றிய பல ரகசியங்களை நீங்கள் மிக அழகாகவும் என்னை அறிந்து கொள்ள வேண்டுமென பேராவல் கொண்ட பாக்கியசாலிகளுக்கே விளங்கும்படியும் பல நாமாக்கள் மூலம் உரைத்துள்ளது மிகச் சிறந்ததாகும். எந்த முக்கிய விஷயமும் என் சகஸ்ரநாமத்திலிருந்து விடுபடவில்லை. எனவே நான் உங்களை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். எவர் இந்த நாமங்களை புரிந்து கொண்டு தினம் என்னை பக்தியுடன் பாராயணம் செய்து வருகின்றனரோ, அல்லது இந்த 1000 திவ்ய நாமங்களால் என்னை அர்ச்சனை செய்கின்றனரோ, அந்த நாமங்களில் கூறிய ரகசிய தத்துவங்களின் படி தமது வாழ்வை நடத்துகின்றனரோ, அவர்கள் சகல சௌபாகியங்களுடனும்
வாழ வரமளிக்கிறேன் என்று கூறியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த திரிபுர சுந்தரி எனும் ஸ்ரீவித்யா உபாசனையால் உபாசகனுக்கு சிறந்த ஞானம், செல்வம், எதையும் வெல்லும் ஆற்றல், வாக்சித்தி, வசீகரிக்கும் ஆற்றல் போன்றவை உண்டாகும். தூப தீப நெய்வேத்தியங்களோடு நலம் பல அருளும் நவராத்திரி நாயகியை நாமணக்க மெய் சிலிர்க்க வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம். திரிபுர சுந்தரி காயத்ரி மந்திரம். ஐம் ஹ்ரீம் திரிபுரா தேவியை ச வித்மஹே க்ளீம் காமினீஸ்வரி தீமஹி சௌ தன்ன கிளின்ன பிரசோதயாத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தலைப்பு புவனேஸ்வரி தேவி, அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.